வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில் ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிக்கிறதுனால உடல்ல என்னென்ன நடக்கும் தெரியுமா? வெறும் தண்ணீர் தானே என்று அலட்சியமா நினைக்க வேண்டாம். சரியான வெப்பநிலையில் குடிக்கப்படும் சுடுதண்ணீர் நம்ம உடல்ல பல இயற்கையான செயல்பாடுகளுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் சுடுதண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, அதிகமான சுடுதண்ணீர் குடிக்கிறதுனால என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படுது, ஸோ இந்த சுடுதண்ணியை எப்போ குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும், யாரெல்லாம் ரொம்பவுமே கவனமாக எடுத்துக்கிறணும், ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் அறிவியல் ஆதாரங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். சுடுதண்ணி குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, செரிமானத்திற்கு இது உதவியாக இருக்குது. நம்ம சாப்பிட்ட உணவை உடல் சரியாக செரிக்க வேண்டும் என்றால் சுடுதண்ணி குடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுடுதண்ணி குடிக்கிறது நல்ல ஒரு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படும். வெதுவெதுப்பான தண்ணீர் உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு பயன்படுது. செரிமான செயல்பாட்டிற்கு தேவையான அந்த சூழலை உருவாக்குறதுக்கும் இது பயன்படுது. சிலருக்கு வயிறு சற்று இலவாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை இது கொடுக்கும். அதனால தான் உணவு செரிமானத்தில் மறைமுகமாக சுடுதண்ணி பயன்படுது. ஸோ நம்ம ஹெவியாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா அது சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு கிளாஸ் சுடுதண்ணி நம்ம குடித்தோம்னா அந்த உணவு எளிதில் செரிக்கப்படும். ஸோ நம்ம உடல்லையும் மெட்டபாலிசம் ஸ்பீடாகும். தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா மெட்டபாலிசம் ஸ்பீடாகி நம்ம என்ன சாப்பிட்டாலும் எளிமையாக செரிமானம் ஆகிறதுக்கு தண்ணி பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னென்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுதுங்க. காலையில் எழுந்த உடனேயே ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியை குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது. முக்கியமாக வாதானவர்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டா அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க மீண்டு வரலாம். இரவு முழுக்கவுமே நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம், இடையில யாரும் நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை. ஸோ அப்படி குடிக்காத டைமில் என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல சற்றளவு சிறிதளவு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். அது நம்மளுடைய உடல், நம்ம தூங்கிட்டு இருக்கோம் ஆனால் உடல் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். எப்படி வேலை செய்யும்? வியர்க்கிறது, அடுத்து அதனுடைய செல்கள் ஆக்டிவேட் பண்ணுறது, மூச்சு விடுறது, இது எல்லாமே அந்த செல்களுடைய வேலை தான். ஸோ அந்த டைமில் நம்ம தண்ணி குடிக்காத அப்போ சற்று நீர் இழப்பு ஏற்படும். காலைல நம்ம எந்திரிச்சோன்னா தண்ணியை குடிச்சிட்டோம்னா அந்த நீர் இழப்பை சரி பண்ணிடும். அந்த தண்ணி நம்ம காலையில் தண்ணி குடிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த நீர் இழப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீர் இழப்பு இருந்துச்சுன்னா உடல் சோர்வு, மலச்சிக்கல் பிரச்சனை, தலைவலி, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் காலையில் எந்திரிச்சோன்னா தண்ணி குடிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கமாக இருக்குது. ஸோ காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னா தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா குடலுடைய இயக்கம் தூண்டப்படும், மலம் மென்மையாக வெளில தள்ளப்படும், இயல்பான அந்த கழிவறை பழக்கம் உருவாகிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை, அதான் உடலில் நீர்ச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு. ஸோ பலரும் குளிர்ந்த தண்ணீரை விட வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ தினசரி தேவையான அளவு தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுது. உடலில் நீரிழப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்குது. முக்கியமாக உடலில் நீர்ச்சத்து எதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னா, தோல், சிறுநீரகம், தசை, இது மூணுமே சரியாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு நீர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சுன்னா தோலில் வறட்சி ஏற்படும், சிறுநீரகத்தில் ப்ராப்ளம் வந்துடும், தசைகள்லையும் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ தண்ணியை நம்ம கரெக்டாக நம்ம உடலில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா நீர்ச்சத்து பராமரிக்கப்படும். அடுத்த நான்காவது நன்மை என்னென்னா, தொண்டைக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கறதுக்கு சுடுதண்ணி பயன்படுது. இப்போ சிலருக்கெல்லாம் சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, இந்த டைமில் நீங்கள் வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் சுடுதண்ணியை குடிங்களே, நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா சுடுதண்ணியை குடிக்கும்போது தொண்டையில் ஏற்பட்ட அந்த எரிச்சல் குறையலாம், விழுங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாமே குறையலாம், குரலுமே சற்று மென்மையாகவே இருக்கும். ஸோ சுடுதண்ணியை குடிக்கும்போது அடுத்த ஐந்தாவது நன்மை என்னென்னா, மூக்கடைப்பு மற்றும் அதை
மூக்கு சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி வந்து பயன்படுது. ஸோ நீங்கள் மூக்கடைப்பு, சளி இருமல் டைமில் மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் ஆவி பிடிக்கலாம். அதில் சிறிதளவு நொச்சி இலை, வேப்பலை இதெல்லாம் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆவி மூக்கில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளெல்லாம் போக்கும், மூக்கடைப்பையும் குறைக்கும். ஸோ வெதுவெதுப்பான தண்ணீர் நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. இது சளியையும் கரைக்கும் தன்மை கொண்டது. கரைச்சி சளியையும் வெளியேற்றிடும். அடுத்த 6வது நன்மை என்னென்னா, உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு சுடுதண்ணி வந்து பயன்படுது. இது ஒரு பிரபலமான கேள்விங்க. நிறைய பேர் கேட்கக்கூடியது. சுடுதண்ணி குடித்தா உடல் எடை குறைஞ்சிருமா, கொழுப்பு கரைஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு பார்ட்டு தான். ஸோ சுடு தண்ணி வந்து நம்ம எடுக்க எடுக்க நம்ம உடலில் உள்ள அந்த மெட்டபாலிசம் ஸ்பீடாக வேலை செய்யும். அதனால் செரிமானம் வேகமாக இயங்கும், கொழுப்புமே கரையப்படும். ஆனால் இந்த சுடு தண்ணி கூட நீங்கள் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் பலனை அனுபவிக்கலாம். ஸோ வெறுமனவே நான் சுடு தண்ணியை குடிச்சிட்டு நான் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உடல் எடை குறையாது. ஸோ உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, போதுமான தூக்கமும் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அடுத்து 7வது நன்மை என்ன, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு வந்து சுடுதண்ணி பயன்படுது. ஏன்னா நிறைய பேருக்கு கைகளில் வலி, கால்களில் வலி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே ரத்த ஓட்டம் குறைபாடு இருக்கிறதுனால, ரத்த ஓட்டம் சரியாக இல்லாதனால தான். நீங்கள் காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் சுடுதண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் சீரான ரத்த ஓட்டம் வந்து இயங்கும். அது மட்டும் கிடையாதுங்க, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் செல்றதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எல்லா உறுப்புகளுக்குமே ஆக்சிஜன் வந்து ரொம்பவே தேவை. அதுக்கு நம்ம காலைல எழுந்திரிச்சோன்னா தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ தண்ணிங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லைங்க, மன அமைதியை கொடுக்கக்கூடியது. குளிர்காலங்களில் நம்ம குளிர்காலங்கள்லையோ இல்லை அதிகமாக நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்கள் குடிங்க. உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு உணர்வு வந்து அது கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம உடலை சற்று ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு கூட சுடுதண்ணி வந்து பயன்படுது. மன அமைதியை அதிகரிக்கும். தூக்கத்திற்கு முன்னாடி நீங்கள் குடிக்கக்கூடிய ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் சுடுதண்ணி நீங்கள் குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சுகமாக இருக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்டது. அடுத்து வந்து ஒரு 9வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, தோல் ஆரோக்கியத்திற்கு சுடுதண்ணி வந்து பயன்படுதுங்க. சுடுதண்ணி குடித்தா முகம் வெள்ளையாகும்னு சொல்லலைங்க. ஆனால் நீங்கள் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா முகத்துக்கு தேவையான அந்த உடலுக்கு தேவையான நீர் வந்து போயிருக்கும். ஸோ நீர்ச்சத்தை பராமரிக்கும். ஸோ தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். ஸோ அப்போ நம்மளுடைய தோல் நல்ல பளபளன்னு இருக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய செல்கள் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கணும். ஸோ அந்த புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. தோல் வறட்சியை குறைக்கிறதுக்கும் இயற்கையான ஈரப்பதத்தை பராமரிக்கிறதுக்கும் சுடு தண்ணி வந்து பயன்படுது. ஸோ தோல் ஆரோக்கியங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய அந்த தோலை வந்து பளபளன்னு வைக்கணும், ஸ்கின் அழகாக வைக்கணும், முகப்பருலாம் சிலருக்கு இருக்கும். ஸோ அந்த முகப்பருக்களை போக்கணும்னு நிறைய க்ரீம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் நார்மலாகவே நீங்கள் சுடுதண்ணியை டெய்லி நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தாவே உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் கூட மறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா குடலில் அழுக்குகள் தங்கி இருக்கும் பொழுது தான் அது வந்து முகங்களில் பருக்களாக வரும். ஸோ குடல் சுத்தமாக இல்லைன்னா முகங்களில் பருக்கள் வரும். இது ஒன்று. இன்னொன்று வந்து ஹார்மோன் மாற்றத்தினால பருக்கள் வரும். ஸோ நீங்கள் உங்கள் குடல் சுத்தம் இல்லாதனால முகங்களில் பருக்கள் வந்துச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணியை குடிக்கும்போது அந்த பருக்கள் போய் நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் வந்து கிடைக்கும். உங்களுடைய சர்மத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு 10வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, சிறுநீரக செயல்பாடுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சிறுநீரகம்ங்கிறது நம்ம உடலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. கழிவுகளை வெளியேற்றதுக்கு அதுதான் வந்து பயன்படுது. அதே மாதிரி தண்ணி நம்ம போதுமான தண்ணி குடித்தாதான் அது கழிவுகளை வெளியேற்றும். சிறுநீரோடைய அடர்த்தியை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்கு சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய அபாயத்தையும் குறைக்கிறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த தண்ணியை எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே 5லேருந்து 10 நிமிடங்களுக்குள்ள நீங்கள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இல்லைன்னா உணவுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிடத்துக்கு முன்னாடி நீங்கள் காலை உணவு சாப்பிடுவீங்க
ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறலாம். உடற்பயிற்சி பண்ணதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறலாம். அடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அளவாக வந்து சுடு தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமிங்கில் தான் சுடு தண்ணியை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எவ்வளவு சூடாக இருக்கணும், சுடு தண்ணின்னு சொல்கிறாங்களே கொதிக்க கொதிக்க குடிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நிறைய பேர் கொதிக்க கொதிக்கவும் குடிக்கிறாங்க. கொதிக்க கொதிக்க குடிக்கவே கூடாதுங்க. அப்படி நீங்கள் கொதிக்க கொதிக்க குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் உறுப்புகள் டேமேஜ் ஆக்கப்படும். ஸோ வெது வெதுப்பான நாக்கு பொறுக்கிற அளவில் தான் குடிக்கணும். மிக அதிகமான சூட்டோடு குடிக்கக்கூடாது. ஸோ மிகவும் நாக்கு பொறுக்கிற அளவில் குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மிக சூடாக நீங்கள் குடிச்சிங்கன்னா வாய், நாக்கு, தொண்டை, உணவு குழாய் இருக்குல்ல, இதெல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால யாரும் கொதிக்க கொதிக்க குடிக்காதீங்க. நிறைய பேர் காஃபி டீலாம் கொதிக்க கொதிக்க குடிப்பாங்க. ஸோ நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அந்த காஃபி டீயுமே அப்படி கொதிக்க கொதிக்கலாம் குடிக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உணவு குழாய், தொண்டை இதெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சுடு தண்ணியை குடிக்கும்போது யார் ரொம்பவே கவனமாக இருக்கன்னா, வாயில் புண்ணு இருக்கிறவங்க, உணவு குழாய் பிரச்சனை இருக்கிறவங்க, சிறிய குழந்தைகள், வயதானவர்கள் இவங்க எல்லாருமே கவனமாக எடுத்துக்கிறணும். அதிக சூடோடு குடிக்க வேணான்னு சொல்கிறோம், மற்றபடி எடுத்துக்கிறலாங்க. ஆனால் அதிகமான சூட்டோடு குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் நம்பப்படக்கூடிய பொதுவான தவறான நம்பிக்கைகளை பார்க்கலாம். சுடுதண்ணி குடித்தா கொழுப்பு வந்து உருக ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறுங்க. சர்க்கரை நோயை குணப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறு. புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்க. அதுவுமே ரொம்பவுமே தவறு. சுடுதண்ணி குடித்த உடனே 10 கிலோ எடை வந்து குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவுமே தவறு. ஸோ சிலருடைய உடல் பாக பொறுத்து சிலர் வந்து ஒவ்வொரு உணவு சாப்பிட்டதுக்கு பிறகும் 1 கிளாஸ் சுடுதண்ணியை குடித்தாங்கன்னா அந்த உணவு வேகமாகவே செரிக்கப்பட்டு அதனால் கொழுப்பு சேமிக்கிறது வந்து உடலில் வந்து இருக்காது. ஸோ கொழுப்பு சேமிக்காமல் இருந்தாவே உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நீங்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது உடற்பயிற்சி செய்யும்போது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தினசரி ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே வெதுப்பான 1 கிளாஸ் சுடுதண்ணி குடிக்கிறது நல்ல பழக்கம். அதுக்கு அடுத்து நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். உடலுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் அண்டு கால்சியம் நிறைந்த உணவுகள், பழங்கள், காய்கறிகள் இதுவுமே எடுத்துக்கிறங்க. அது கூடவே போதுமான தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. அடுத்து தூக்கம் வந்து 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.